வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். வன்முறைக்கு விடை கொடுத்து அமைதியை வாழ்வாக்குவோம், திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறைமாவட்டத்தில் 5 புதிய குருக்கள். மன்னார் மறை மாவட்டத்தில் அமரர் பேரருட்தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள். விரிவான செய்திகள். வன்முறையை நிராகரித்து நீதி அன்பின் அடிப்படையில் நிலையான அமைதியை உருவாக்க முயல வேண்டுமென திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சித்திரை மாதம் 13ஆம் திகதி ஆரம்பமாகிய திருத்தந்தையின் ஆபிரிக்கா நாடுகளுக்கான வரலாற்று சிறப்புமிக்க திருத்தூது பயணத்தில் 15ஆம் திகதி கடந்த புதன்கிழமை கெமரூன் நாட்டின் அரசு அதிகாரிகள், தூதரக பிரதிநிதிகள் மற்றும் குடிமை சமூகத்தினருடன் நடைபெற்ற சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், அமைதி கடவுளின் அருட்கொடை எனவும் அதை பெறவும் பாதுகாக்கவும் இடைவிடாத பொறுமை மற்றும் அனைவரின் ஒருங்கிணைந்த முயற்சி அவசியம் எனவும் எடுத்துரைத்தார். நாம் மேற்கொள்ளும் தொடர்பாடலும் மோதலின் ஒரு பகுதியாக அமையக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் உண்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஆட்சி என்பது அதிகாரம் செலுத்துவதல்ல, மாறாக மக்களுக்கு சேவை செய்வதாக இருக்க வேண்டும் என தெளிவுபடுத்திய திருத்தந்தை அவர்கள் வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் மனித உரிமைகளை மதித்து நம்பிக்கையை சிதைக்கும் ஊழலை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். அத்துடன் இளையோர் நாட்டின் நம்பிக்கையாக இருப்பதால் அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தெரிவுகளுக்கான சரியான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் அமைதியை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதெனவும் நீதி மற்றும் அமைதியில் வேரூன்றிய எதிர்காலத்தை அனைவரும் இணைந்து கட்டியெழுப்பவும் அழைப்பு விடுத்தார். யாழ் மறை மாவட்டத்தில் 5 திருத்தொண்டர்கள் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் சித்திரை மாதம் 18ஆம் திகதி சனிக்கிழமை என்று நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் யாழ் மறைமாவட்டத்தை சேர்ந்த திருத்தொண்டர்கள் ஜோன்சன் ஜோன் கில்டன், ஸ்டெனிஸ்லோஸ் ஸ்டீஃபன் ராஜ், ஜோன் பிலிப், ஜோன் எமில்டன், கிளரேஷியன் சபை திருத்தொண்டர்கள் மனுவேல் பிள்ளை சுகந்தன் மற்றும் ஜேசுதாஸ் கிறிஷாந்த் ஆகியோர் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் பேரருட்தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு சித்திரை மாதம் 13ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து நினைவு பேருரையும் நடைபெற்றன. நினைவு பேருரையை அரசியல் ஆய்வாளர் திருநிலாந்தன் அவர்கள் தமிழ் அரசியல் மீது சிவில் சமூகங்களின் தார்மீக தலையீடு எனும் தலைப்பில் வழங்கினார். நினைவு பேருரை நிறைவில் மன்னார் நகரின் மத்தியில் அமைந்துள்ள ஆயர் அவர்களின் சிலைக்கு சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஓய்வு நிலை ஆயர் பேரருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மன்னார் நகர சபை முதல்வர் திரு வசந்தன், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலை மாணவர்களின் சிறப்பு நிகழ்வு சித்திரை மாதம் 11ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களால் தவக்கால உண்டியல் மூலம் சேகரிக்கப்பட்ட பணத்தை கொண்டு முழங்காவில் ஆதார வைத்தியசாலை சிறுவர் நோயாளி பிரிவுக்கு தேவையான இலத்திரனியல் வெப்பமானி, நிறை அளக்கும் உபகரணம் மற்றும் உணவுப் பொருட்களும், வன்னேரி முதியோர் இல்ல முதியோருக்கு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. திருவுள சபை அங்கத்தவர்களுக்கான உயிர்ப்பு பெருவிழா ஒன்று கூடல் சித்திரை மாதம் 13ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. சபை ஆலோசகர் குழுவின் ஒழுங்குபடுத்தலில் சபையின் இலங்கை மாகாண முதல்வர் அருட்தந்தை கொட்வின் கமிலசனா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து கருத்துரை, அங்கத்தவர்கள் அறிமுகம், குழு கலந்துரையாடல், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் இலங்கையில் பணியாற்றும் சபை குருக்கள், மனத்துறவு ஆண்கள், யாழ்ப்பாண, கொழும்பு மற்றும் மன்னார் வட்டார குடும்பத்தினர் என 80 வரையானவர்கள் பங்கு பெற்றனர். சில்லாலை புனித யாகப்பராலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த அருளானந்தம் மண்டப திறப்பு விழா சித்திரை மாதம் 10ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்து மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் முதலாவது குருவா
நிறைவாகிய அருட்தந்தை அருளானந்தம் அவர்களின் குருத்துவ 40வது ஆண்டு நிறைவாக அமைக்கப்பட்ட இம்மண்டபத்தின் கட்டுமான பணிகளுக்கான நிதி அனுசரணையை அருட்தந்தை அருளானந்தம் மற்றும் அவரது சகோதரி திருமதி எலிஸ்டன் மலர் ஆகியோர் வழங்கியிருந்தனர். இளவாலை புனித ஜூதா ததேயு ஆலய பொன்விழாவை முன்னிட்டு ஜூபிலி கலைக்குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட கண்காட்சி சித்திரை மாதம் 11ஆம், 12ஆம், 13ஆம் திகதிகளில் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை எரிக் ரொசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கண்காட்சியில் ஆலயத்தின் 50 வருட படிமுறை வளர்ச்சி, சிறப்பு நிகழ்வுகள் போன்றவற்றின் புகைப்படங்கள், பங்கு தந்தையர்கள் விவரங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியை அமலமெரித்தியாய்கள் சபை அருட்தந்தை டனிஸ்டன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கண்காட்சியை பார்வையிட்டனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். சித்திரை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரும் மறைவல்லுநருமாகிய புனித ஆன்சலம் நினைவு நாள். சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை மறைசாட்சியான புனித ஜோர்ஜ் மற்றும் ஆயரும் மறைசாட்சியுமான புனித அடல்பர்ட் நினைவு நாள். சித்திரை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறைபணியாளரும் மறைசாட்சியுமான சிக்மரிங் நகர் புனித ஃபிதேலிஸ் நினைவு நாள். சித்திரை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை நற்செய்தியாளர் புனித மாற்கு விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் சித்திரை மாதம் 14ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை அகவொளி குடும்ப நல நிலையத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் கிளரேஷியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வருகிற வைகாசி மாதம் 31ஆம் திகதி யாழ் மறைமாவட்டத்தில் கடைபிடிக்கப்பட உள்ள மறைமாவட்ட அன்பிய ஞாயிறு தொடர்பாகவும் மறைமாவட்ட மறைக்கோட்ட மற்றும் பங்கு ரீதியாக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்து உயிர்ப்பு விழா சிறப்பு நிகழ்வு சித்திரை மாதம் 12ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் வழிநடத்தலில் மறையாசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலவச மருத்துவ பரிசோதனை, பங்கு மக்களுக்கான விளையாட்டுகள், உணவுப் பொருள் விற்பனை என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். தர்மபுரம் பங்கின் பிரமந்தனாறு இறையிறக்க ஆண்டவர் திருத்தல வருடாந்து திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 12ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 8ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 11ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராயசிங்கம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். இறையிறக்க பக்தியை முன்னெடுத்து இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கொட்டில் ஆலயமான பிரமந்தனாறு இறையிறக்க ஆண்டவர் ஆலயம் வன்னியில் நடைபெற்ற இனப்படுகொலை போரின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்து இறைவனின் இரக்கத்தை அனுபவித்த ஓர் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக அமைந்திருப்பதுடன் இவ்வாலய திருநாளில் யாழ் மறைமாவட்டத்தின் பல இடங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து வழிபாடுகளில் பக்தியுடன் பங்கு கொள்வதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறைமாவட்டம் மாந்தை, வவுனியா மறைக்கோட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கோட்ட சமூக மேய்ப்பு பணி கருத்தமர்வுகள் அண்மையில் நடைபெற்றன. மாந்தை மறைக்கோட்ட கருத்தமர்வு சித்திரை மாதம் 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாந்தை புனித லூர்து அன்னை ஆலயத்திலும், வவுனியா மறைக்கோட்ட கருத்தமர்வு 15ஆம் திகதி புதன்கிழமை ரம்பைக்குளம் புனித அந்தோணியர் ஆலயத்திலும் நடைபெற்றன. மன்னார் மறைமாவட்ட மேய்ப்பு பணி திட்டமிடல் மாநாட்டு செயலாளர் அருட்தந்தை கிறிஸ்டி ரூவன் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்களின் தலைமையில் மறைமாவட்டத்தின் சமூக மேய்ப்பு பணி சார்ந்த தேவைகள் மட்டில் தூய ஆவியாருக்கு செவிமடுத்தல் எனும் கருப்பொருளில் இக்கருத்தமர்வுகள் நடைபெற்றன. இந்தியாவிலிருந்து வருகை தந்த இயேசு சபை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் வளவளராக கலந்து நெறிப்படுத்திய இக்கருத்தமர்வுகளில் கருத்துரை, குழு ஆய்வு, கலந்துரையாடல் என்பன இடம்பெற்றன. தேசிய அன்பிய வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மறைமாவட்டம் உவர்மலை குழந்தை இயேசு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அன்பிய வார சிறப்பு நிகழ்வு சித்திரை மாதம் 13ஆம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சேவியர் ரஜிவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெறும் இந்நிகழ்வில் அன்பிய திருப்பலிகளும் ஒன்று கூடலும் நடைபெற்று வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நிறைவடைய உள்ள இந்நிகழ்வில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்று வருகின்றனர்.
மன்னார் மறை மாவட்டம் உயிலங்குளம் கள்ளிக்கட்டை காடு இறையிறக்க தியான இல்லத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு நற்செய்தி பெருவிழா சித்திரை மாதம் 8ஆம் திகதி ஆரம்பமாகி 12ஆம் திகதி வரை நடைபெற்றது. தியான இல்ல இயக்குனர் அருட்தந்தை அகஸ்டின் முண்டேகாட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்செபமாலை, திருப்பலி, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை வழிபாடு என்பன இடம்பெற்றன. இறுதி நாள் வழிபாடுகள் சித்திரை மாதம் 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுடன் அன்றைய தினம் இறையிறக்க பெருவிழா திருப்பலியை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இவ்வழிபாடுகளில் 3000க்கும் அதிகமான இறைமக்கள் கலந்து சபித்தனர். காலி மறைமாவட்டம் உடுகம பங்கு மக்கள் இணைந்து முன்னெடுத்த திரியாத்திரையும் கள அனுபவ பயணமும் சித்திரை மாதம் 11ஆம், 12ஆம், 13ஆம் திகதிகளில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லசந்த சஞ்சீவ பொன்சேகா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்கள் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மறைமாவட்டங்களை தரிசித்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களையும் இடங்களையும் பார்வையிட்டதுடன் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களையும் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்தனர். இவ்யாத்திரையில் 150 வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். திருகோணமலை மறைமாவட்ட இறையிறக்க திருத்தல 25வது ஆண்டு திருவிழா பரிபாலகர் கப்புச்சின் சபை அருட்தந்தை அமல உதயம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 12ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 6ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 11ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இமானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மன்னார் கரிதாஸ் வாழ்வுதயம் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் வாழ்வுதயம் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சித்திரை மாதம் 15ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. வாழ்வுதய இயக்குனர் அருட்தந்தை அருள்ராஜ் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் NVQ 3ஆம் மட்டத்தை நிறைவு செய்த 19 மாணவர்களுக்கு அங்கீகார சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறைக்கு விடை கொடுத்து அமைதியை வாழ்வாக்குவோம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் மறைமாவட்டத்தில் 5 புதிய குருக்கள். மன்னார் மறை மாவட்டத்தில் அமரர் பேரருட்தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா.